மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்தை வாழ வைப்போம்ங்கிற உயரிய முழக்கத்தை சுமந்து நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, வீட்டிலிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். இந்த நாடு மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டு 70 ஆண்டுகளை கடந்தாகிவிட்டது. மக்களாட்சி என்பதற்கான வரையறையாக அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் மக்களால் மக்களுக்காக மக்களே அமைக்கிற ஆட்சிதான் மக்களாட்சி என்கிறார். இந்த மக்களாட்சி அமைப்பு முறையில் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் வாக்கு மட்டும்தான். நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு, கையிருப்பு இந்த ஜனநாயக அமைப்புக்குள்ள வாக்கு மட்டும்தான். இந்த நாட்டில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற போது எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. 1920 இல்லை, அடிமை இந்தியாவில். அன்னைக்கு யார் படித்தவனோ, யார் பட்டதாரியோ, யார் மிராசாரோ, யார் நிலக்கலாரோ, யார் செல்வந்தரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்துச்சு. அதற்கு பிறகாக போராட்டம் நடத்தி பலகட்ட ஜனநாயக ரீதியிலான அழுத்தங்களுக்கு பிறகு எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டது. அந்த வாக்குரிமையையும் பறிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு செய்யுது. இந்த நாட்டில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, நடமாடு உரிமை, நாம் என்ன கடவுளை வழிபாடு செய்யணும், என்ன உடையை உடுத்தணும், என்ன உணவை உண்ணணும், இப்படி எல்லாத்துலேயும் அரசு தலையிடுது. எஞ்சிருக்கக்கூடிய கடைசி உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை கை வைக்கக்கூடிய வேலையை பாஜக செய்யுது. நாம் இந்த ஜனநாயக அமைப்புக்குள்ள இந்த வாக்கின் வலிமையை, மதிப்பை உணராமல் இருக்கும். யார் என்ன பார்க்க போகுது, என்ன மாற்றம் விளைஞ்சிட போகுது, திமுக வந்த அண்ணா, அதிமுக வந்த அண்ணன் என்று நினைக்கிறேன். வாக்கின் மதிப்பு என்னன்னா, இன்னைக்கு இந்த தேர்தலில் 2000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கும். அன்பு சொந்தங்கள் சந்திச்சு பார்க்கணும். 4 முனை போட்டி வரக்கூடிய தேர்தல் களம். இந்த 4 முனை போட்டியில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற மிக குறைந்த தொகைங்கிறது 20 கோடி. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி தான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் சாலை போடணுமா, அவர் பேருந்து நிலையம் கட்டித்தரணுமா, பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது பராமரிப்பு பண்ணணுமா, இது எல்லாமே 15 கோடிக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும். சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடினா 20 கோடி 30 கோடியை கொட்டி இறைச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய போறான், என்ன செய்ய போறான்? அப்ப தேர்தலில் பணம் பிரதான காரணியாக மாறி போனது. காசு இருக்கவன் தான் சட்டமன்ற உறுப்பினராக மாற முடியும், பாராளுமன்ற உறுப்பினராக மாற முடியும் என்றால் எதற்கு தேர்தல் முறை? ஏழை விட்டு மண்ணச்சநல்லூர் ஏழை விட்டு கதிரவன் எடுத்துக்கிட்டும் 50 கோடி ஒரு தரம், 50 கோடி 2 தரம் ஏழை விட்டு. நாங்களும் இங்கே ஜனநாயக உயிர் போட்டிருக்கு, மக்களாட்சி உயிர் போட்டிருக்கு என்று நம்பி தேர்தல் நின்று மக்கள்கிட்ட கருத்துக்களை சொல்லி கோட்பாட்டை விதைச்சி அரசியல் படுத்தி அணிதிரட்டி ஒரு மாற்று அரசியல் என்று வந்தா நீ கடைசி நேரத்தில் காசை கொடுத்து விட்டுருவேன். ஒரு காலத்தில் இடைத்தேர்தலில் காசு கொடுத்தான், இடைத்தேர்தலில் மட்டும் காசை வாரி வைப்பான். ஆனால் மிக அண்மையில் பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தலோ பாராளுமன்ற பொது தேர்தலோ கடைக்கோடி வரை காசி வாரி இறைக்கப்படுகிறது. இந்த திராவிட கட்சிகள் செஞ்ச கொடுங்கோன்மை என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. 9 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு. அதை விட துயரம், இவன் கொள்ளையடிச்சு ஊழல்வாதிகளாக மாறியதோடு மட்டும் இல்லாது மக்களை ஊழல்வாதிகளாக மாற்றிவிட்டான். அதான் கொடுமையிலும் கொடுமை. ஏன்னா நேர்மைக்கு உண்மைக்கு இடம் இல்லைங்கிற நிலை உருவாயிடுச்சு. நபிகள் நாயகன் சொல்றாங்க, லஞ்சம் கொடுப்பவர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டுங்கிறது. அதே நபிகள் சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே
நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பது ஒப்பாகும். உன்னால நேர்மையா வாழ முடியாது. கையில நெருப்பை வைத்திருந்தால் சூடு தாழாது. எப்படி கீழே போட்டு விடுவாயோ அதே போல நேர்மையாக வாழ முடியாதுங்கிறார். அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான். நேர்மைக்கு உண்மைக்கு இடமில்லை. நேர்மையா ஒருத்தர் இருக்கானா? அரசு அதிகாரிகள்ல விதிவிலக்காக ஒரே ஒரு அதிகாரி நேர்மையா இருக்கானா? அவனை பார்த்து இந்த மக்கள் சொல்லுவான், புழைய தெரியாத பையன், தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டேன். ஒருத்தன் ஊரடிச்சு உலையில போடுவான். இந்த கதிரவன் போல, செந்தில் பாலாஜி போல, கே நேரு போல, அருண் நேரு போல ஊரடிச்சு உலையில போடுவேன். மகராசா என்னம்மா வாழ்றான்டா, வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும். அப்ப என்ன? நேர்மையை உண்மையை மக்கள் தூட்டுறான். நேர்மையோடு இருந்தானா மக்களே கேள்சினான். காரணம், மக்கள் ஊழல்வாதிகளாக மாறி போனான். தேர்தல் வருது அப்படின்னா கேரளாவில் வாக்கு காசு தர முடியாது. கேரளாவில் வாக்கு காசுன்னு யாராவது ஒருவன் சென்றால் மக்கள் துரத்தி அடிக்கிறான். இந்த உரிமையை நான் காசுக்கு விற்க மாட்டேன், விரட்டி அடிக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு நிலைமை என்ன? 2021 சட்டமன்ற பொது தேர்தல், நாமக்கல் ராசிபுரத்தில் சாலையில் உட்கார்ந்து மக்கள் சாலை மறியல் போராட்டம். எதற்காக போராட்டம்? பக்கத்து தெருவுக்கு அதிமுக காசு கொடுத்தது, எங்க தெருவுக்கு காசு வரல, வாங்கி கொடுங்க. அது வரைக்கும் சாலையை விட்டு நாங்கள் எழுந்திக்க மாட்டோம். மக்களின் புரட்சிகர போராட்டம். ஆர்கே நகரில் 2017 தாய்மார்கள் போராட்டம் பண்றாங்க. டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்தாரு, காசு கொடுக்கல. டோக்கன் இந்தா இருக்கு, டோக்கனை வாங்கிட்டு காசை வாங்கி கொடுங்க. யார் போராட்டம்? மக்களின் போராட்டம். எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு நாட்டில் பிரதமர் சரியில்லை அப்படின்னா கூட அந்த நாட்டை சரி பண்ணிடல. முதலமைச்சர் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ணிடல. அதிகாரிகள் சரியில்லை, சரி பண்ணிடல. அமைச்சர்கள் சரியில்லை, சரி பண்ணிடல. ஆனால் ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லை என்றால் எது ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இங்க மக்கள் ஊழல்வாதிகளாக மாறி போனோம். வெளிப்பட வாக்கு காசறான், எல்லாருக்கும் தெரியும். திமுக கொள்ளையடிக்கிறது, அதிமுக கொள்ளையடிக்கிறது உனக்கு தெரியாதா? 100 விழுக்காடு தெரியும். திமுக அதிமுக கொள்ளை கூடாரம், திருடர்கள் கூட்டம்னு தெரியும். தெரிஞ்சு ஓட்ட போடுற என்ன ஆக போகுது? 2026 திமுகவுக்கு வாக்கு செலுத்தி என்ன மாற்றம் அடைய போகுது? அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி என்ன மாற்றம் அடைய போகுது? 60 ஆண்டுகள் ஆட்சி திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு இருக்கிறது. 25 ஆண்டு காலம் இந்த ஆண்டோடு சேர்த்து தமிழ்நாட்டை திமுக ஆண்டு இருக்கிறது. 25 ஆண்டு காலம். அதிமுக 31 ஆண்டு காலம் ஆண்டு இருக்கு. இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் விளைஞ்சது என்ன? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்களின் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், பொருளியல் மேம்பாடு எதுவும் இல்லையே. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி. இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இயற்கை வள கொள்ளை, எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டு விட்டது. இதே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் என்று வர்ணிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு. இன்னைக்கு நிலைமை இருக்கா? ஒரு காலத்தில் 3 போகம் விவசாயம் செஞ்சான், இன்னைக்கு 1 போகம் விவசாயத்துக்கு வழி இல்லை. தமிழ்நாடு முழுக்க குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு, அல்லல் போடுறான். காரணம் யார்? ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள். காவிரியில் தண்ணி கட்டி 30 ஆண்டுக்கு மேல போராடுறோம். தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, மத்தியிலே பாஜக வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டான். காவிரியில் தண்ணி கட்டி தமிழ்நாட்டிலே போராட்டம் நடத்தினால் கர்நாடகில் வாழக்கூடிய தமிழர்களை துரத்தி அடிப்பான். 91 காவிரி நடுவமன்றத்தோட இடைக்கால தீர்ப்பை அமல்படுத்துங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே போராட்டம் நடத்திய போது கர்நாடகத்தில் வாழ்ந்த தமிழர்களை அடித்து உதைத்து 100கணக்கான தமிழர்களை கொன்றொழித்தான். பல தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினான். கர்நாடகத்தில் வாழ முடியாது மூட்டை முடிச்சு அள்ளிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்தார்கள். 2016 காவிரி உரிமைக்காக தமிழ்நாட்டிலே போராட்டம் நடத்திய போது கன்னட இனவரியர்கள் கர்நாடகாவில் 50 கேபிஎன் பேருந்துகளை கொளுத்தினான். எல்லா சண்டித்தனம் பண்றேன். நம்மளால காவிரியில் தண்ணி வாங்க முடியல. முல்லை பெரியாற்று உரிமை அது யாருக்கான உரிமை?
இந்த பக்கம் சோழமண்டலம், சோழமண்டலத்துக்கு காவிரி. அந்த காவிரியை முடிச்சு விட்டேன். இப்போ காவிரி ஆற்றின் குறுக்க மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவேங்கிற. ஒருவேளை மிதமிஞ்சிய மழைப்பொழிவு கர்நாடகாவில் இருந்தால் அதிகப்படியான மழை பெஞ்சா வேற வழி இல்லாமல் தண்ணியை தந்து விடுவேன். வெள்ள காலத்தில் வடிகால் போல தமிழ்நாட்டை பயன்படுத்துவேன். இந்த மேகதாட்டில் தடுப்பணை கட்டிட்டான்னா அந்த வெள்ள காலத்தில் வடிகாலாக கூட தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட மாட்டான். அதற்கான அத்தனை வேலைகளும் கர்நாடகாவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. முல்லை பெரியாற்றான நமக்காக கட்டினான. வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் பெண்ணுக்குங்கிற வெள்ளைக்கார அதிகாரி அன்றைக்கு மாகாண அரசு, வெள்ளைக்கார மாகாண அரசு நிதி ஒதுக்காத போது லண்டனுக்கு பயணப்பட்டு போய் தன் மனைவி நகை விற்று அந்த வருமானத்தை கொண்டு, அந்த நிதியை கொண்டு தமிழருக்கு அணை கட்டி கொடுத்தான் பெண்ணிக்குங்கிற வெள்ளைக்கார மாமனிதன். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகையின் போது பெண்ணிக்கு பிறந்தநாள் வரும். பெண்ணிக்கு பிறந்தநாளுக்காக இதே தேனி மாவட்ட மக்கள் முளைப்பார் எடுத்து பெண்ணிக்கூக்கை ஆண்டுதோறும் இன்றைக்கு வரை கொண்டாடி கொண்டிருக்கேன். அந்த பெண்ணிக்கு கட்டி தந்த முல்லை பெரியாற்றணையை தகர்ப்போம். யார் சொல்றா? கேரளா. கேரளாவை ஆளக்கூடிய அரசு 152 அடியாக உயர்த்து. அப்படி உயர்த்தினால்தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகும் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி, நான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட முடியாது. முல்லை பெரியாற்றனை தகர்த்து விட்டு நான் புதியாக அணை கட்டுவாங்கிறான் கேரளா. நமக்கான உரிமை பறிபோய் கொண்டிருக்கிறது. அதே போல பாலாறு, வேலூர் போன்ற அந்த வட மாவட்டங்களில் பாயக்கூடிய பாலாறு, ஆந்திராவில் பாலாறு 33 கிலோமீட்டர் பாயுது. 33 கிலோமீட்டர் தான். 22 தடுப்பணை கட்டி அவன் நீரை சேமிக்கிறான். அதே பாலாறு தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பாயுது. தடுப்பணை அமைக்கல, ஆனால் மணல் குவாரி அமைச்சு மண்ணை கொள்ளடிக்கிறேன். எங்கே போய் கொண்டிருக்கு? நீ திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போடுவே. திமுக பேசினவன ஒரு ஆளு அப்படி முறைச்சு நிற்கிறார். திமுக பேசுறியா? நீ ஓட்ட போட்டு போயிடுவடா. இன்னைக்கு திமுக வாங்கி தின்னு பொழைச்சிருவ, நீ வாழ்ந்து முடிச்சிருவ. ஆனா உன் பிள்ளையும் உன் பேரனும் உன் சந்ததியும் உன் தலைமுறையும் இதே லால்குடியில் வாழணும், மண்ணச்சல்லூரில் வாழணும், திருச்சியில் வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்றால் வர்ணிக்கப்பட்ட ராமநாதபுரம், சிவகங்கை. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களும் வறட்சி சூழலை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் திராவிட ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்று பேசக்கூடிய பெருமக்கள் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு இல்லாது மக்களுக்கான குடிநீரை உத்தரவாதப்படுத்திருக்கானா? திமுக வந்து அதை இலவசமாக தரும், அதிமுக வந்து இதை இலவசமாக தரும் என்று சொல்கிற பெருமக்களே, குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு இல்லாது தண்ணியை உத்தரவாதப்படுத்துவோம் என்று எந்த அரசாவது சொல்லியிருக்கிறதா? சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சந்தை பொருள் தண்ணீர். எல்லாத்தையும் விட அடுத்த உலக போர் என்ற ஒன்று வந்தால் தண்ணிக்காக தான் வருங்கிறேன். வரும் காலத்தில் 800 கோடி மக்கள் தொகை இருக்கும். 100 கோடி மக்கள் தான் தண்ணீரோடு இருப்பார்கள், தண்ணி கிடைக்கும். 700 கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது. அன்றைக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எடுப்பதற்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போராடுகிறார் அப்துல் கலாம். அணுகுண்டை வீசி நீரை எடுத்துக்கொண்டு போவாங்க. அந்த தண்ணீரை தட்டுப்பாடு இல்லாத மக்களுக்கு கொடுப்பதற்கு திமுக கிட்ட அதிமுக கிட்ட திட்டம் இருக்க? அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம்னா ராமநாதபுரம்னு அடுத்த நொடி சொல்றோம். அந்த ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள், அந்த அரபு நாடுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம்ங்கிற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? துபாயில் வந்து மழைக்காலம்னு ஒரு காலம் இல்லை. இங்கே ஐப்பசி, கார்த்திகை போன்ற மாதங்களில் நவம்பரில் அக்டோபரில் மழை பொழியுது, பருவமழைன்னு பொழியுது. இது மழை காலம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். துபாய் நாட்டில் மழைக்காலம்னு ஒரு காலம் இல்லை. சவுதி அரேபியா இருக்குல்ல, சவுதி அரேபியா, அந்த நாட்டில் ஆறுகளே இல்லை. ஆறுகளே இல்லாத நாடு. அந்த ஆறுகளே இல்லாத சவுதி அரேபியாவில் தண்ணிக்காக மக்கள் அல்லோலப்படல. மழைப்பொழிவே இல்லாத துபாயிலையும் கத்தார்லையும் ஓமன்லையும்
அங்க மக்கள் வந்து தண்ணீர்லையேன்னு அழுது புலம்பல. இத்தனைக்கும் துபாயை கத்தாரை ஆள்வது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சரோ பிரதமரோ இல்லை. அங்க தேர்தல் கிடையாது, கட்சி கிடையாது, அரசியல் கிடையாது. அங்க மண்ணை ஆடுறான், ஒரு ஷேக் ஆடுறான். அந்த மண்ணை ஆளுகிற போது தண்ணி அவன் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், அவன் உறவு கிடைச்சா போதும், அவன் சொந்தக்காரன் கிடைச்சா போதும் நினைக்கல. கடைக்கோடி வரை சாத்தியப்படுத்துறேன். மழைப்பொழிவு இல்லை, என்ன இருக்கு? கடல் தண்ணி இருக்கு. கடல்ல தண்ணி இருக்கு. கடல் தண்ணியை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுத்துட்றான். எங்க? துபாயில. ஆனா தமிழ்நாட்டு நிலைமை என்ன? இங்க கடல் நீர் இருக்கு, கடல் நீர் இருக்கு. அதை கடந்து அதிகப்படியான மிதமின்றிய மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அன்பான சொந்தங்களே, ஒட்டுமொத்த பூமி பந்து, நாம் வாழக்கூடிய ஒட்டுமொத்த பூமி பந்து, இந்த பூமி பந்தில் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. பூமி பந்து முழுமைக்கும் சராசரியா ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி மழை பொழிவு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அந்த மழை நீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், வாய்க்கால்கள் என்று வெட்டி சேமித்து பராமரிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது எல்லா மாவட்ட மக்களும் வாழ முடியும். ஆனால் எந்த காலத்தையும் அதை செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா இங்க தண்ணீர் வியாபாரம் படுத்துரும். 20 ஆண்டுக்கு முடி தண்ணியை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வரும்னு யாராவது சிந்திச்சிருப்போமா? ஆனா தண்ணியை காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு நம்மளை தள்ளிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா. தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடன் தான் மாறட்டும். தமிழ்நாட்டில் பட்ஜெட் போட முடியாத நெருக்கடி சூழல் உருவாகட்டும். தமிழ்நாடு அரசு திவாலாகட்டும், கஜானா காலியாகட்டும். தமிழ்நாட்டில் பொருளாதார நெருக்கடி, பொருளாதார பிரச்சனை வெடிக்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் வீதிக்கு வரட்டும். உள்நாட்டு போர் மூலட்டும். அப்படி நிகழ்ந்தால் கூட அந்த பொருளாதார சிக்கல் இருந்து என்றாவது ஒரு நாள் நாம் மீண்டு எழுந்து வாழ முடியும். 80 லட்சம் கோடி கடந்து இருந்து கூட நம்மளால் மீண்டு எழுந்து வாழ முடியும். ஆனால் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டால், சீரழிக்கப்பட்டால் எப்படி நம்மளால் உருவாக்க முடியும்? ஆறுகளை மனிதன் உருவாக்கவில்லை. ஆறுகளை மனிதன் உருவாக்கல. மலைகளை நீ கட்டமைக்கல. ஆறுகள் இயற்கையின் கொடை, மலைகள் இயற்கையின் அருங்கொடை. அந்த ஆறுகள் அழிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆறு இருக்குன்னா எந்த ஆற்றுல மணக்கொலை நடக்கல? என் அன்பு சொந்தங்களே, பாரதி பாடுறான், அடிமை இந்தியாவில் பாடுறான். அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் செத்து போன பாரதி. அந்த பாரதி பாடுறான், காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறணி நதி என மேவியாறு பாட ஓட திருமணி செழித்த தமிழ்நாட்டுங்கிற. காவிரி, வைகை, தென்பொன்னை, பாலாறுன்னு தமிழ்நாட்டில் குறுக்கு நெடுக்குமாக ஆறுகள், ஜீவ நதிகள் ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்துங்கிறான். எப்ப? வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில். வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் கூட தமிழ்நாட்டில் நதிகள் செழித்தோங்கி ஓடியது. ஆனா அந்த கொள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலே ஆறுகள் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. என்ன செய்ய போறோம்? எல்லா ஆறுகளையும் மணல் கொள்ளங்க. அருகாமையில கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்கு, கர்நாடகா இருக்குது. எந்த அண்டை மாநிலங்களிலும் தமிழ்நாடு அளவுக்கு மிதமிஞ்சிய இயற்கை வளவேட்டை நடக்கல. தமிழ்நாட்டில் நடக்குது. மண்ணை கொள்ளடிக்காத ஒரு ஆறு உண்டா? இங்க மண்ணை கொள்ளடிக்கிறது உளவுத்துறை தெரியாதா? காவல்துறை தெரியாதா? என் அன்பு சொந்தங்களே, ஆற்றிலே மண்ணை அள்ளிக்கொண்டு போனால் ஆறு தண்ணீரை சேமிக்கிற திறனை இழந்துடும். ஆறு சேமிக்கிற திறனை இழந்து விட்டால் நிலத்தடி நீர்மட்டம் கீழே போகும். நிலத்தடி நீர்மட்டம் கீழே போனால் கடல் தண்ணி உள்ளே வந்து இந்த நிலத்தடி நீர் வந்து உப்பு நீராக மாறும். இப்படி பல ஊர்களில் கடல் தண்ணி உள்ள வந்து உப்பு நீராக மாறிக்கிட்டு இருக்கு. நிலத்தடி நீர் மட்டம் கீழே போய்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் மண்ணை தோண்டினோம்னா 30 அடியில் தண்ணி வரும். இன்னைக்கு 800 அடி, 600 அடி, 800 அடி, 1000 அடியும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வளர்ச்சியா வீழ்ச்சியா? இது எப்படி சரி செய்ய போகிறோம்? பாண்டிய மன்னர்கள் நாட்டை ஆண்டார்கள், சோழ மன்னர்கள் நாட்டை ஆண்டார்கள். இந்த சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யத்திலே இந்த நாட்டு மக்கள் வாழ்கிற போது இவ்வளவு வீழ்ச்சி இல்லையே.
சோழர்கள் காவிரியை கொண்டாடினான். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரினா, அந்த வானமே பொய்த்தாலும் சரி காவிரி தாய் பொய்க்க மாட்டாள், நீர் தருவாள் சோறு தருவான். பாண்டிய மன்னன் வைகையை கொண்டாடினான். பொய்யா குலக்கொடி, பொய்க்காது நீர் தரும் குலக்கொடி எங்கள் குலக்கொடின்னு கொண்டாடினான். மன்னனை பார்த்து ஒரு புலவன் பாடுறாங்க. மன்னனை புலவன் புகழ்ந்து பாடுவான். ஆனா புலவன் என்ன பாடுறான்? மன்னா, அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமி, நீர்நிலைகளை பராமரி என்று சொல்றான். அதே போல நீரை சேமிச்சான், நீர்நிலைகளை பராமரிச்சான். சென்னைக்கு நீர் தரக்கூடிய ஏரி வீராணம் ஏரி. வீராணம் ஏரி தான் சென்னைக்கு தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த வீராணம் ஏரியை வெட்டியது கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இல்ல, ஒரு சோழ மன்னன். மதுராந்தகம் ஏரி இன்னைக்கு நமக்கு பயன்படுது. மதுராந்தகம் ஏரியை வெட்டியவன் ஒரு மன்னன் தானே ஒழிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இல்லை. நீர் மேலாண்மை என்கிற அந்த திட்டமே, அந்த தொழில்நுட்பமே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு தெரியாது. அவனுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அன்பு சொந்தங்களே, வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. 2000 ஆண்டுகளும் பின்னோக்கி போங்க. மன்னராட்சியை பாருங்க. மன்னர்கள் வந்தார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள், உயிர் பலி நிகழ்ந்திட்டது. வாதாபியை எரித்தார்கள், உறையூரை எரித்தார்கள், மதுரை எரித்தார்கள், புத்த மடங்களை நொறுக்கினார்கள், கோயில்களை இடித்தார்கள், தேவாலயங்களை வீழ்த்தினார்கள். எண்ணற்ற வன்முறை நிகழ்ந்திட்ட போதிலும், எண்ணற்ற வழிபாட்டு தலங்கள் நொறுக்கப்பட்ட போதிலும், இந்த 2000 ஆண்டு காலத்தில் இந்த நிலத்தை ஆண்ட மன்னனோ அந்நிய மன்னனோ எந்த மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. ஒரு ஆத்திர மண்ணை கொள்ளையடிக்கல. அவன் அரண்மனை கட்டுவதற்காக மலையை தகர்த்து அவன் ஏற்றி கொண்டு போகல. மன்னராட்சி காலத்தில் பாதுகாக்கப்பட்டது இயற்கை வளங்கள். 300 ஆண்டுகள வெள்ளைக்கார ஆட்சி காலம். வெள்ளைக்கார நாட்டு மக்களை சுரண்டா, கொடுமைப்படுத்தினான். நம் முன்னோர்களை தூக்கில போட்டான், மருதுபாண்டியரை தூக்கில போட்டான். ஜாலியன் வாலாபாக்களை இந்த நாட்டு மக்களை சுட்டு கொன்னான். இந்த நாட்டின் சொத்துக்களை அள்ளிக்கொண்டு போனான். ஆனா அந்த வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் கூட இயற்கை வளங்கள் இருந்தது பாதுகாப்பாக. ஆனா 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி, திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டு இந்த மண்ணின் வளங்களை அள்ளிக்கொண்டு போறானே, என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராட்டம் நடத்தும். அதிமுக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராட்டம் நடத்தும். அன்பு மக்களே, என்றைக்காவது திமுக ஆட்சி காலத்தில் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டா? அதிமுக ஆட்சியிலே இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று திமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டா? பார்க்க முடியாது. எவன் ஆண்டாலும் சரி மண்ணை கொள்ளையடிப்பான். ஏன்னா இவனுக்கு இந்த மண் குறித்தோ, இந்த மக்கள் குறித்தோ, எதிர்கால வாழ்வு குறித்தோ எந்த பார்வையும் இல்லை. ஆனா கெடுவாய்ப்பா, நாம் தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம். எப்போது மாற போறோம்? எப்போது திருந்த போறோம்? மறுபடியும் திமுக ஓட்டு போடுவேங்கிறது, அதிமுக ஓட்டு போடுவேங்கிறது. நாட்டு மக்களுக்கு எது சிக்கலோ அது பேசுபொருள் ஆகிறது இல்லை. நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த எந்த திட்டமும் இல்லை. ஆனா நாட்டு மக்களை மடைமாற்றம் பண்றான். உன் கவனத்தை திசை திருப்புறான். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு புதிய பிரச்சனை கிளப்புறேன். என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபத்தை ஏத்தணும். கார்த்திகையை முடிஞ்சு 10 நாள் ஆச்சுற பரதேசி, இப்ப எதுக்கு தீபம் ஏத்தணும்? காரணம் என்ன? அவன் கார்த்திகை தீபத்தை ஏற்ற முயற்சி பண்ணல, கலவரத்தையே தமிழ்நாட்டில் பத்த வைக்க முயற்சி பண்றேன். திருப்பரங்குன்ற மலை மேல கோயில் இருக்கு, முருகன் கோயில் 1000 ஆண்டுக்கு மேல இருக்குது. அதே போல 14ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட சிக்கந்தர் தர்கா இருக்கு. அந்த தர்காவுக்கு வழிபாடு செய்ய போறவங்க வழிபாடு செய்றாங்க. அந்த கோயிலுக்கு போய் கும்பிட போறவங்க போறாங்க. எந்த மத பூசலும் இல்லை, எந்த மத பிரச்சனையும் இல்லை, எந்த வேறுபாடு பிரச்சனையும் இல்லை. சித்திரை திருவிழா வருதா மதுரையில்? சித்திரை திருவிழாவுக்கு அங்க வரக்கூடிய மக்களுக்கு நீர்மோர் கொடுப்பது இஸ்லாமிய சொந்தங்கள். 4 நூற்றாண்டு நடக்குது அங்க. அந்த மதுரையை குறி வச்சு ஒரு வேலை பார்க்குறேன். என்ன வேலை? அந்த திருப்பரங்குன்ற மலையை அதை பிரச்சனையா மாற்றி விட்டணும்.
அங்கே தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது. இதை காட்டி சென்று முடிஞ்சு விட்டு ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தினாதான் நம்மளால் வண்டி ஓட்ட முடியும்னு முடிவு பண்ணிட்டான் பாஜக. அதுக்கு நாட்டில் எந்த பிரச்சனை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு திருப்பரங்குன்றம் அந்த மலை மேலே தீபம் வைத்தணுங்கிறேன். சரி, போன ஆண்டு கார்த்திகை வந்து எங்கே தீபம் வைத்தினேன்? அது ஒரு இடம். அதுக்கு போன ஆண்டு எங்கே ஏற்றினேன்? அதே இடம். கடந்த 100 ஆண்டுகளமாக எங்கே ஏற்றினேன்? ஒரே இடம் தான். அவன் 100 ஆண்டுகளமாக ஒரே இடத்துல தீபம் ஏற்றுறான், ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஆண்டு புதுசாக ஏற்றணும். காரணம் என்ன? தேவையில்லாத மத சிக்கலை உருவாக்கணும். அதுக்கு பாஜக வேலை செய்ய. இந்த பாஜகவுக்கு அன்பு மக்களே, தேச பக்தின்னு பேசுவான், தேச நலன்னு பேசுவான். அதுவும் ஐயா மோடி இருக்காங்க பாருங்க, செங்கோட்டையில் ஏறிக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர நாள் அன்னைக்கு, குடியரசு நாள் அன்னைக்கு தேச பாதுகாப்பு தேச நலன் என்று முழங்குவார். எந்த செங்கோட்டையில் நின்று கொண்டு நரேந்திர மோடி தேச பாதுகாப்பு தேச நலன் என்று முழங்கினாரோ, அதே செங்கோட்டைக்கு பக்கத்தில் ஒருத்தன் மனித வெடிகுண்டாக மாறி 15 பேரை கொள்றான். இந்தியாவின் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்தியாவின் உள்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்தியாவோட ஏதாவது மாநிலத்தில் அசம்பாவிதம் நிகழ்ந்தால், சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டால் அது குறித்தான அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் என்று உத்தரவிடுகிற இந்த உள்துறை அமைச்சகம் கண்காணிப்பு இருக்கக்கூடிய தலைநகரான டெல்லியில் இவ்வளவு பெரிய குண்டுடிப்புக்கு எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு? அதையெல்லாம் பேச மாட்டேன், ஒரு நாளும் பேச மாட்டேன். ஆனால் புதிய புதிய மத பிரச்சனை உருவாக்குவேன். பாஜகவோட அரசியலுங்கிறது எளிமையாக சொல்லிடலாம். ஒன்று பசுமாடு, இன்னொன்று பாகிஸ்தான் நாடு. இதை தாண்டி பாஜகவுக்கு அரசியலே கிடையாது. அவன் என்ன சொல்லுவான்? நாங்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம், பாகிஸ்தானை துவம்சம் செய்வோம். சரி, பாகிஸ்தானை துவம்சம் செய்வேன், சீனாவை என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டோம். அருணாச்சல பிரதேசம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த அருணாச்சல பிரதேசத்தை சீனா சொந்தம் கொண்டாடுகிறது. தெற்கு திபெத் எங்களுக்கு சொந்தமான மாநிலம்னு. அந்த அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள மோடி நுழைந்தால் மோடியை வெளியே போ, சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்கிறது. என்றைக்காவது சீனாவை நரேந்திர மோடி கண்டித்தது உண்டா? சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு என்ன பண்றான்? இந்திய ராணுவனோட தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். ஒருத்தன்ல பல பேரை கொண்டுட்டான். அந்த சீன ராணுவத்துக்கு எதிராக, சீனாவோட நாட்டுக்கு எதிராக இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த உச்சபட்ச நடவடிக்கை என்ன தெரியுமா? டிக்டாக்கு இந்தியாவில் தடை. டிக்டாக்கு தடை. ஏன்? அது சீனாவை சேர்ந்த ஆப்பான். டிக்டாக்கு தடை போட்டா ஜிபி முத்து கவலைப்படலாம். சீன அதிபர் ஏன்டா கவலைப்படுறேன்? அது என்ன சொல்றாங்க? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், டிஜிட்டல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், துல்லிய தாக்குதல் மோடி நிகழ்த்திட்டாரு அப்படின்ட்டு. எவ்வளவு மக்களை ஏமாத்துறது. இப்போ தமிழ்நாட்டில் அவனை இந்தியா முழுக்க என்னென்னமோ பண்ணிட்டான். எல்லா இடத்துலையும் வேலைக்கு ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அதுக்காக இந்த திருப்பரங்குன்றம் மலையை குறி வச்சு ஒரு மத பூசலை உருவாக்க பார்க்குறேன். நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் மூலம் என்ன அப்படி தேடி போனீங்கன்னா அது திமுகவாக இருக்கும். அதே போல இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் துரோகம் செஞ்சது கேடுகட்ட இந்த திமுக தான். பாஜகவுக்கு பாதி போட்டு கொடுத்ததே இந்த திமுக தான். ஏன்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அபுதாகிர்னு ஒருத்தர் ராஜபாளையத்திலிருந்து குடும்பத்தோடு அந்த தர்காவுக்கு வழிபாடு செய்ய போறாரு. வழிபாடு செய்ய போறப்ப ஆடு கோழியை எடுத்துக்கொண்டு நேர்த்தி கடன் பண்ண போறாங்கிறார். ஆடு கோழியை தர்காவில் நேர்த்தி கடன் பண்ணக்கூடாது என்று காவல்துறை தடுக்கிறது. அவங்க வாதிடுறாங்க, எங்க 300 ஆண்டுக்கு மேல் நடக்குதுங்க, நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆடு கோழியை பழிட்டு வர்றோம், இப்போ திடீர்னு என்ன தர்காவில் பழிடக்கூடாது தடை போடுறீங்க அப்படிங்கிறார். இல்லை முடியாது, அனுமதி தர முடியாதுன்னு இருக்குது. அதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் போராடுறாங்க, ஜமாத்தார் போராடுறாங்க. அது 1 மாத காலமாக பேச்சுவார்த்தையாக போய்கிட்டு இருக்கு. அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க, அமைதி பேச்சுவார்த்தை. அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, அறநிலையத்துறை விரும்பலை, நீங்கள் ஆடு கோழி பலிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இயல்பாளர் கேள்வி, இந்த தர்காக்கள்லாம் எதுவுமே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை. கோயில் தான் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. தர்கா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லை.
அப்ப தர்காவில் ஆடு கோழி பலிடணுமா வேண்டாமான்னு ஏன் அதில் அறநிலைத்துறை தலையிட்டது? முதல்ல ஆடு கோழி பலிடக்கூடாதுன்னு தடையை போட்டது இந்த திமுக. அவன் போட்டவனே அதை வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு அதை சிக்கலாக மாற்றி அதே மதுரையில் இந்து முன்னணி சார்பா முருகன் மாநாடு போடுறான். முருகன் மாநாடு போட்டு இதை வச்சு பூசலை உருவாக்க முடியாதான்னு யோசிக்கிறேன். இப்போ கடைசியில் இந்த கார்த்திகை அன்னைக்கு நாங்கள் தீபத்தை அந்த தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றுவோங்கிறேன். தர்காவுக்கு பக்கத்தில் 50 மீட்டரில் ஏற்றணுங்கிறேன். நான் தர்காவை ஒன்றும் பண்ண மாட்டோம், வெறும் தீபம் ஏற்ற போகிறோங்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, வரலாற்றை பின்னோக்கி போய் பார்த்தா 92ஆம் ஆண்டு இதே போல ஒரு கூட்டம் நாங்கள் ராமர் பிறந்த இடமான அயோத்தியாவை வழிபாடு செய்யத்தான் போகிறோம், ராம ஜென்ம பூமியை வழிபாடு செய்யத்தான் போகிறோம், நாங்கள் ஒருபோதும் எந்த சேதத்தையும் விளைவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராம ஜென்ம பூமி வழிபாடு என்று சொல்லி உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசூதியை இடித்து தகர்த்தான். அதே போல இவனை கோயிலில் போய் தீபமேத்த அனுப்புனா இவனும் மத பூசலை உருவாக்குவான். தர்கா மேல கள்ளத்துக்கு வீசிட்டான்னா தேவையில்லாத சலசலப்பும் சர்ச்சையும் மத பூசலும் வெடிக்கும். அதற்கான வேலை தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. எப்போதும் பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுத்து பாஜகவுக்கு எல்லாத்தையும் எழுதி திமுக. இந்த முறை அவன் தான் பண்ணிட்டான். அவன் என்ன சொன்னா, இங்கதான் கார்த்திகை தீபமேத்தம்ங்கிறான்ல, அது மாதிரி அயோத்தியை பொறுத்த வரைக்கும் ராமர் இங்கே தான் பிறந்தாருங்கிறேன், அயோத்தியில் தான் ராமர் பிறந்தாருங்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, அயோத்தியில் மட்டும் இல்லை, அகில உலகத்திலே ராமர் எங்கேயும் பிறக்கலை. என்ன பிறக்கவோ இறக்கவோ அவன் மனிதன் இல்லை, இதிகாச புராண கதாபாத்திரம். பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான், அவன் மகிழ்மதி நாட்டை ஆள வேண்டியது, பல்வாழ்த்தவன் சூழ்ச்சி பண்ணி அவனை கொன்னுட்டான். அந்த பாகுபலி இந்த பரமகுடித இங்கே தான் செத்தான். அவனுக்கு கோயில் கட்டுன்னு சொன்ன எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனமோ. சக்திமான்னு ஒருத்தன் வாழ்ந்தான், அவன் சாத்தூரில் பிறந்தான், அவனுக்கு அங்கே கோயில் கட்டுன்னு சொன்ன எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனமோ. அதே போன்ற பைத்தியக்காரத்தனம் ராமர் அயோத்தியில் பிறந்தாருன்னு சொன்னதும் அங்கே கோயில் கட்டினதும். நாடு முழுக்க வாழக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள், இந்த நாடு பாகிஸ்தானாக பிளவுபட்ட போது முகமது அலி ஜின்னா அழைப்பு விடுத்தார், என் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நமக்கான ஒரு நாடு உருவாகிவிட்டது, வாருங்கள் நமது நாட்டுக்கு போவோம், நமக்கான பாகிஸ்தான் என்ற நாடு இருக்கிறது என்று. நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் இந்த நாட்டின் மக்கள், நாங்கள் இந்தியாவிலே பயணிக்கிறோம், வாழ விரும்புகிறோம் என்று சொன்ன கோடிக்கணக்கான இஸ்லாமிய மக்களுக்கு செஞ்ச பச்சை துரோகம் பாபர் மசூதியை இடிச்சு தகர்த்து அங்க ராமர் கோயில் கட்டினது. ராமர் கோயில் கட்டி என்ன சாதிச்ச? 2024 பார்லிமெண்ட் பொது தேர்தலில் பாஜக நாடு முழுக்க பரப்புரை செஞ்சது. நரேந்திர மோடி சொன்னார், பாஜக வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள், ராமர் கோயிலை காக்க வேண்டும் என்றால் பாஜகவுக்கு வாக்கு செலுத்துங்கள், ராமராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என்றால் பாஜக வாக்கு செலுத்துங்கள், ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் ராஜ்யம் என்று சொல்லி பரப்புரை செய்தார் நரேந்திர மோடி. 2024 தேர்தல் முடிவு வந்தது. அந்த அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியிலே பாஜக தோத்து போய் சமாஜ்வாடி வென்றது. பாஜகவின் மதவாத அரசியல், ராமர் அரசியல் அயோத்தியிலேயே தோத்து போனது, வீழ்ந்து போனது. அத்தோட ராமர் விட்டுட்டான். அதுக்கு பிறகு ஒரிசா சட்டமன்ற பொது தேர்தல் நடக்குது. தேர்தல் பரப்புரைக்கு மோடி அமித்ஷா வர்றாங்க. மேடையில் மோடி அமித்ஷா இருக்கிறாங்க. தொண்டர்கள்லாம் மோடி அமித்ஷா பார்த்துட்டு ஜெய் ஸ்ரீராம். உடனே மோடி சொல்றாரு, இல்லை இல்லை ஜெய் ஜெகநாத். ஏன்? ராமரை பிரேக்கப் பண்ணிட்டான், ராமருக்கு மார்க்கெட் இல்லை, விற்று. அதே போல தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசிக்கிட்டு இருந்தான், பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லைன்னு பிள்ளையார பிரேக்கப் பண்ணிட்டு இப்போ முருகன் மீது ஒருதலை காதல். முருகனை செல்பாட்டு அடிச்சு பார்க்குறாரு, போடா நாயன்னு, போய் தொலைய மாட்டேங்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக இலை போடுறதோ வெள்ளை போடுறதோ அவன் வளர போடுறதோ இல்லை. ஒருவேளை கொஞ்சோண்டு பாஜக துளிர் விட்டு எழுதுனா அந்த பாஜகவை முடிச்சு விடக்கூடிய வேலையை 2 பேர் பார்த்துக்குவாங்க. யார் அந்த 2 பேர்? ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் வாக்குக்கு காசு தர போறாரு. அந்த காசு
தொடர் வண்டியில் இந்த பெட்டியில் இந்த இருக்கையில் வைக்கப்பட்டிருக்கு, நீங்கள் போனீங்கன்னா அந்த காசை எடுத்துடலாம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் காசு கொடுக்க போறாருன்னு அதை போட்டு கொடுத்த யார் தெரியுமா? இந்த அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் தலைமையேற்றா அது விளங்காது அப்படின்னு சொன்னது அண்ணாமலை. அண்ணாமலையை காலி பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி காலி பண்ணது நிர்மலா சீதாராமன். அதனால் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு அவங்களும் செத்துருவாங்க. பாஜக தமிழ்நாட்டில் இலை போடுறதும் இல்லை, அவன் வெள்ளை போடுறதும் இல்லை. அவன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அவன் வந்து ஒன்றும் இல்லாத செல்லா காசு வெத்து வெட்டு. ஆனால் அந்த பாஜகவை காட்டி காட்டி திமுக எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுறான். பாஜக உள்ளே வந்துடும், பாஜக பூந்துடும். முதல்ல இந்தியாவில் பாஜக வளர்த்து விட்ட கட்சி எந்த கட்சி தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக இல்லை, தென்னக மாநிலங்களில் பாஜக பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்தியா முழுக்க ஆதிக்கம் செய்கிறான். இந்தியாவோட பிற பகுதிகள் இல்லை. பாஜக தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் விபி சிங்க்கு கிடைக்காத வாய்ப்பு, லால் பகதூர் சாஸ்திரி கிடைக்காத வாய்ப்பு, இவனுக்கு பாஜக கிடைச்சிச்சு. 15 ஆண்டு தொடர்ச்சி ஆள போறேன். இந்த பாஜகவை இந்தியா முழுக்க வளர்த்து விட்டது யாரு? வாஜ்பாய் முதல் முறையாக பாஜக சார்பாக பிரதமராகிறார். 13 நாள், வெறும் 13 நாளில் ஆட்சி கவிழ்ந்துருது. ஏன்னா அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அதுக்கு பிறகு ஜெயலலிதா மேலே ஆதரவு தர்றாங்க. 13 மாதம் வரைக்கும் ஆட்சி தாக்கு பிடிக்குது. 13 மாதம் கழிச்சு ஆதரவு ஜெயலலிதா வந்து திரும்ப பெற்றுறாங்க, ஆட்சி கலைஞ்சிருது. அப்போ 13 நாள் 13 மாதம்னு 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாமல் வாஜ்பாய் தடுமாறுகின்ற வேளையில், பாஜக விழிப்புகின்ற வேளையில் அன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து பாஜகவை 5 ஆண்டு காலம் அதிகாரத்தில் அமர்த்தியது இந்த கேடுகட்ட திமுக. பாஜகவை 5 ஆண்டு காலம் அதிகாரத்தில் அமர்த்தியதுதான் இன்றைக்கு பாஜக அசுர பலத்தோடு இந்தியா முழுக்க வளர்ந்திருப்பதற்கான மூல காரணமே. நரேந்திர மோடி எப்படி பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் 2014? காரணம் என்ன? இந்துத்துவாவை எவன் தீவிரமாக செயலாற்றுகிறானோ அவன் தான் RSSோட பிரதமர் வேட்பாளர் தேர்வு. மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது 2002ஆம் ஆண்டு 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை துள்ள துடிக்க படுகொலை செய்தார். திட்டமிட்டு மத கலவரத்தை தூண்டிவிட்டு எங்கெங்கு இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்தார்களோ அங்கு வேட்டையாடியது சங் பரிவார் கும்பல். அந்த சங் பரிவார் கும்பலுக்கு தலைமையேற்றது நரேந்திர மோடி. குஜராத் இனப்படுகொலை அது வர்ணிக்கப்படுது. அந்த குஜராத் இனப்படுகொலையின் போது பாஜகவோடு கூட்டணி இருந்த, பாஜகவோடு அமைச்சரை பகிர்ந்து கொண்ட ராம்விலாஸ் பாஸ்வான் இந்த கொடுமையை சகித்துக் கொண்டு இருக்க முடியாது என்று கூட்டணியை விட்டு வெளியேறினார். அன்றைக்கு கூட்டணியில் இருந்த மம்தா பானர்ஜி இதை கண்டிக்கிறோம், குறைந்தபட்சம் நரேந்திர மோடியை குஜராத்தின் முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்குங்கள் என்றார். அதே போல சந்திரபாபு நாயுடு அவரும் சொன்னார் மோடியை பதவிட்டு நீக்குங்கன்னு. ஆனா அது அந்த மாநிலத்தோட உள் விவகாரம், அதில் நாம் தலையிட முடியாது என்று சொன்னதோடு மட்டுமில்லாம மோடியை காப்பாற்ற பார்லிமெண்டத்தை வாக்கு செலுத்திய கட்சி இந்த கேடுகட்ட திமுக. அவன் தாங்க எல்லாத்தையும் உருவாக்கி விட்டான், அவன் தாங்க எல்லா அயோக்கியத்தனம் பண்ண, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் தான் பாஜக வலிமையை எதிர்ப்போம். நீ என்ன எதிர்த்து கிழிக்க போற? தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக என்ன சொன்னா? நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை, மாறாக நீட் தேர்வை கொண்டு வந்து விட்டார். அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த நரேந்திர மோடி வந்தால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம், அவர் வான்வழியாக தப்பிக்க நினைத்தால் நாங்கள் கருப்பு பலூன் விடுவோம், மோடியை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விட மாட்டோம், கோபேக் மோடின்னா சொன்னது யார்? இந்த திமுக. இது 2020, 19 இந்த காலத்தில். 2021 திமுக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு எந்த நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லையோ அந்த நரேந்திர மோடியை போய் இதே திமுக அழைத்தது. எதுக்கு? தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள், அந்த மருத்துவக் கல்லூரிகளை மோடி தன் கரங்களால் திருக்கரங்களால் திறந்து வைக்கணும், மோடி வரணும் அப்படின்னு போய் டெல்லியில் போய் அழைப்பு விடுத்தவர் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த TR பாலு. அப்போ ஐயா TR பால்கிட்ட கேட்குறாங்க, எங்க கோபேக் மோடி, நீங்கள் மோடிக்கு கருப்பு கொடி காட்டினீங்க, கருப்பு விழுந்து விட்டீங்க, இப்போ போய் நீங்கள் மோடியை கூப்பிடுறீங்களே கேட்குறப்ப அதுக்கு TR பாலு சொன்னார், வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்வியை கொடுத்தவர் நரேந்திர மோடி, பாஜக தான் அதை செஞ்சு கொடுத்தது,
அப்போ பாஜகவோட இணக்கமானதாக தான் அதை செஞ்சுக்க முடியும். அப்போ அந்த மோடியை கூப்பிடாம யாரை கூப்பிடுறதுன்னு கேட்டார். ஆட்சி இல்லாத போது எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராத, நீட் தேர்வை கொண்டு வந்த மோடியே வராதுங்கிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி நிலைப்பாட்டை மாற்றிக்கிறது. 2023-24 காலகட்டம் நெல்லை தூத்துக்குடியில் பெருவெள்ளம், மிகப்பெரிய சேதம், வரலாற்று இல்லாதவங்க சேதம். அந்த சமயத்தில் உதயநிதி போய் பார்வையிட்டார். எங்க அந்த வெள்ளத்தை பார்வையிட்டு வர்றப்ப பத்திரிகையாளர்கள் வந்து ஒளி வாங்கி நின்றுட்டாங்க. பாஜக அரசு உரிய நிதியை தரமாட்டேங்கிறதே உங்க கருத்து என்னன்ட்டு. அதுக்கு உதயநிதி சொல்றாரு, நிர்மலா சீதாராமனை நோக்கி, காசை தரமாட்டீங்களா, இது நாங்கள் உங்கள் அப்பா விட்டு காசான்னு கேட்டுறாரு. அது இந்தியா முழுக்க செய்தியாக மாறுது. ஊடகங்களில் பெரிய அளவில் வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்படுது. அப்போ திமுக சொல்கிறான், பார்த்தீங்களா எப்படிப்பட்ட தலைவர், இளந்தலைவர், மோடி அரசுக்கு சவால் வர்றாரு, நிர்மலா சீதாராமனை வெளுத்து வாங்குறாருன்ட்டு. இது தமிழ்நாட்டில் பாஜக வஞ்சிக்குது, பாஜக உரிய நிதியை தரலை, இது உங்கள் அப்பா விட்டு சொத்தான்னு இங்கே கேட்குறாரு. ஆனால் டெல்லியில் டிஆர் பாலு போயிட்டு நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வெள்ளம்னு சொல்கிறாரு. ஒரு நிதியமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வையிடுறது பெரிய விஷயம். மத்திய அரசு வஞ்சிக்கிற நோக்கம் இருந்தால் அவங்க வந்து அந்த குழுக்கள் அனுப்பியிருப்பாங்களா? அவங்க சிறப்பாக தான் செயல்படுறாங்க. யார் சொல்கிறா? டிஆர் பாலு. அப்போ திமுகவுக்கு இங்கே ஒரு முகம், அங்கே ஒரு முகம், இங்கே ஒன்று பேசுவான், அங்கே ஒன்று பேசுவான். ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஐயா கருணாநிதி பேசிடுறாரு, இந்துக்கள்னா திருடன்னு பேசிடுறாரு. தொண்டன் வந்து புல்லரிச்சு போயிட்டான், சிலாகிச்சுட்டான். இந்துக்கள்னா திருடன்னு பேசிட்டாரு, வாக்கை பற்றி கவலைப்படலை, வாக்கு அரசியல் இவரை போல யாராவது பேச முடியுமா அப்படின்ட்டு வழக்க போட்டு நீதிமன்றத்துக்கு இழுத்துட்டான். இந்து முன்னணி இழுத்த உடனே கருணாநிதி சொல்கிறாரு, நான் இந்துக்கள்னா திருடன் சொன்னேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதே திருடன் என்று சொன்னேன். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கான்னு சொன்னாடா, அதுக்கு என்ன அர்த்தம்? அண்டம் என்றால் உலகம், காற்று என்றால் காப்பது, உலகத்தை காப்பவன் என்று சொன்னேன். அந்த மாதிரி இந்துக்கள்னா திருடன் இங்கே உதார விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போனவனே உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதே திருடன். இதுதான் திமுக. அவனுக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா வேஷமும் போடுவான், ஆனால் எல்லா அயோக்கியத்தங்களையும் முந்திக்கிட்டு பண்ணுவான். அதான் திமுக. ஒரு ஒளிநாடா வந்துச்சு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இருக்கார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரோட ஒளிநாடா வந்துச்சு, ஆங்கிலத்தில் பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, சபரீசனும் உதயநிதியும் சேர்ந்து 3 ஆண்டு காலத்தில் 30,000 கோடியை கொள்ளடிச்சிட்டாங்கன்ட்டு. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 3 ஆண்டு காலத்தில் 30,000 கோடி. உங்கள் கனவிலும் கற்பனைக்கும் எட்டாத தொகை. வெறும் 3 ஆண்டு காலத்தில் 30,000 கோடியை கொள்ளடிச்சான்னா, அப்போ இவ்வளவு ஆண்டுகளமாக ஆட்சியாக இருந்தப்ப எவ்வளவு கோடியை கொள்ளடித்திருப்பார்கள்? உங்கள் கனவுக்கு ஒருவாதும் அது எட்டாது. அவ்வளவு கோடியை கொள்ளடிச்சு வச்சுட்டு நாங்கள் சுரண்டெடுக்கிறதானவர்கள், நாங்கள் ஆதிக்கத்துக்கானவர்கள், நாங்கள் ஏழை எளிய மக்களுக்காக கட்சி நடத்துகிறோம், விளிம்பு நிலை மக்களுக்காக உழைக்கிறோம்ங்கிறேன். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அன்பு மக்களே, அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து தங்கள் வேலைகளை பணி நிரந்தரம் பண்ணுங்க. நாங்கள் தற்காலிக பணியாளர் இருந்தால் உரிய ஊதியம் கிடைக்காது, வேலையை நிரந்தரம் பண்ணுங்க கோரிக்கை வச்சு போராடுறாங்க பல நாட்களாக. அந்த போராட்டத்தின் மீது அடக்குமுறை கட்டமைத்து விட்டு அந்த தூய்மை பணியாளர்களை மிதிக்குது இதே திமுக அரசு. அதே போல செவிலியர்கள் கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் வீட்டுக்குள்ளே முடங்கிக்கின்ற காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்து நான் நோய்வாய்ப்பட்டாலும் பரவாயில்லை, நான் மக்களுக்கு சேவையாற்றிய பெருந்தாய்கள் செவிலிய பெருமக்கள். அந்த செவிலிய பெருமக்கள் அவங்க போராட்டம் பண்றாங்க, பணி நிரந்தரம் பண்ணுங்கன்ட்டு. அந்த கோரிக்கையும் இந்த அரசு உதாசீனப்படுத்துறது நிராகரிக்குது. ஆனால் சொல்லுது, நாங்கள் மக்களுக்கு ஆட்சி நடத்துகிறோம். என்ன மக்களுக்கு ஆட்சி நடத்தி கிழிச்ச? என்ன கிழிச்ச? திமுக மறுபடி என்ன செய்ய போறான்? என் அன்பு சொந்தங்களே, இந்தியாவில் முதல் முறையாக ஆட்சியை பிடிச்ச மாநில கட்சி திமுக. 1969 அண்ணா ஆட்சி பிடிச்சது தான் இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. அதே போல மத்திய அமைச்சரவையில் அதிகப்படியான ஆண்டுகள் அங்க வச்ச ஒரே மாநில கட்சி திமுக தான். 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இதே திமுக அங்கம் வைத்தது. விபி சிங், வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால்,
மன்மோகன் சிங் அப்படின்னு பல பிரதமர்களை மத்திய அமைச்சர்களை 18 ஆண்டுகளும் அங்க வைச்சான். குறிப்பா 99ஆம் ஆண்டு தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 13 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில். 2004 2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ், வலிமை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்ததே மாநிலத்தில் இருந்த திமுகவோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். வடக்கை இயக்கி கொண்டிருப்பது தென்னகம் தான், திமுக தான் காங்கிரஸை இயக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட காலகட்டம். அந்த காலத்திலே மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு திமுக செஞ்ச பணி என்ன? காவிரி உரிமையை நிலைநாட்டுங்கள், திமுக அழுத்தம் கொடுத்து சாத்தியப்படுத்தியதா? முல்லை பெரியாறு அணையோட நீர்மட்டத்தை உயர்த்துங்க, திமுக சாதித்ததா? கச்சத்தீவை மீட்டு எடுங்கள், திமுக செய்து கொடுத்ததா? கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வாருங்கள், திமுக செஞ்சதா? ஆளுநர் பதவியை நீக்குங்கள் அல்லது ஆளுநர் பதவியோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துங்கள், திமுக கேட்டதா? என்ன செஞ்சான்? என்ன கேட்டான்? எந்தெந்த அமைச்சகத்தை பெற்றால் எவ்வளவு பணம் பெறலாம் என்று கணக்கிட்டு பெரிய பெரிய அமைச்சகத்தை பெற்று கோடி கோடியாய் திமுக கொள்ளடித்தது. அதை தாண்டி என்ன பண்ண திமுகவோட இந்த கொள்கை இதுவரைக்கும் சமரசம் இல்லாமல் பின்பற்றப்படுது. ஒரே ஒரு கொள்கையை சொல்லு. அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் கொள்ளையடிக்கிறான் சமரசம் இல்லாம. அதை தாண்டி என்னடா கொள்கை இருக்கு உங்களுக்கு? மாசத்துக்கு ஒன்று பேசுறது, வீதிக்கு ஒன்று பேசுறது. அதிமுக ஆட்சி காலத்தை இதே திமுக போராட்டம் பண்ணுச்சு தமிழ்நாடு முழுக்க. மதுபான கடையை மூடுங்கள், இந்தியாவிலே இளமதி விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, மதுபான கடைகளை ஏற்க முடியாது, திமுக போராட்டம் செய்தது. வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏற்றி கருப்படை தடித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது இதே ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு மதுபான கடையை மூடிட்டாங்களா? மதுபான கடையை இதில் ஐயா ஸ்டாலின் போதையின் பாதையில் போகாதீங்க, அப்புறம் என்னங்க அப்படின்ற குறுக்கு வழியில் போயிடலாமா? ஏண்டா எல்லா வீதியிலும் டாஸ்மாக் கடை. எந்த ஊர்ல டாஸ்மாக் கடை இல்லை? எந்த ஊர்ல? விளையாட்டு திடல் இல்லாத எண்ணற்ற கிராமங்கள் இருக்கு, நூலகம் இல்லாத எத்தனையோ ஊர் இருக்கு, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் இருக்கு. ஆனா டாஸ்மாக் கடை இல்லாத ஊர் இருக்கா? எல்லா ஊர்லயும் டாஸ்மாக் கடை. ஆண்டு ஒன்றுக்கு 48,000 கோடி கொட்டி இறைக்கிறான் மக்கள் மதுவை குடிச்சிட்டு. 48,000 கோடி. இப்ப அடுத்த பட்ஜெட்ல 50,000 கோடியா உயரும். திமுக அரசு பெருமிதம். எங்கேயாவது டாஸ்மாக் கடையில் வருமானம் குறைஞ்சுன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து சஸ்பெண்ட். என்ன குடிக்க வர, நேற்று குடிக்க வர, நீ குடிக்க வரல, என்ன பண்ற? அவன் குடிக்க வரலாம், வீட்டுக்கு போய் கூட்ட வேண்டிய இல்லையா? எப்படிப்பட்ட அரசாங்கம்? பள்ளிக்கூடம் இருக்கு, வருகை பதிவேடு குறையுது, அதிகாரிகள் இடைநீக்கம், அந்த செய்தி நாம் கேள்விப்பட்டதில்லை. நூலகம் இருக்கு, நூலகத்துக்கு வரக்கூடிய அந்த வருகை குறைஞ்சு போகுது, சம்பந்தப்பட்ட நூலகர் வந்து சஸ்பெண்ட், நாம் கேள்விப்பட்டது இல்லை. அரசு மருத்துவமனை அங்கே அடிப்படையான அந்த வசதிகள் இல்லை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இடைநீக்கம், சஸ்பெண்ட், நாம் கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் டாஸ்மாக் கடையில் வருமானம் போச்சுன்னா கலெக்டர் உட்காந்து பேசுறாங்க, வருமானத்தை அதிகரிக்க வந்து ஏதாவது வழி பண்ணுங்கன்ட்டு. அன்பு சொந்தங்களே, குடி என்பது பழக்கமல்ல, நோய். இங்க மது பிரியன் எவனும் இல்லை, எல்லாம் குடி நோயாளி தான் இருக்கான். 18 வயசுல ஒருத்தர் குடிக்க ஆரம்பிக்கிறான்னா உடல் உறுப்புகள்லாம் செயலிழந்து போகும். தொடர்ச்சா குடிச்சான்னா மூளை மஞ்சு போகும். என்ன சொல்றான்? நீங்க டாஸ்மாக் கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் வந்துருங்கிறேன். கள்ளச்சாராயம் வர்றதே டாஸ்மாக் கடையால தான். குடிக்கிறான், குடி நோயாளியா மாறி போறேன், குடிக்காம ஒரு நாளை கடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுறேன். 3 வேளை சாப்பாடு போல ஒரு வேளை குடின்னு ஆயிடுறேன். வேலைக்கு போக மாட்டேங்கிறேன், வேலைக்கு போகிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, கையில் காசு இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய அண்டா குண்டா அடமானம் வைக்கிறேன், பொண்டாட்டி தாலியாக இருக்கிறான், கடைசியாக காசு இல்லையா, சாலையில் நின்றுட்டு 5 ரூபா 10 ரூபான்னு கையேந்துறேன். 5 ரூபா 10 ரூபா கையேந்தி காசு போதிய காசு இல்லைன்னா 30 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்து அந்த சாராயம் குடிக்க முடியலன்னா 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கள்ளச்சாரம் வாங்கி குடிக்கிறேன். கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போவேன். டாஸ்மாக்கால மக்கள் சாகுறாங்க ஒரு பக்கம். அதே போல தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்களின் மிதமிஞ்சிய புழக்கம்.
திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுக்குள்ள வீரனா போடா, கருணாநிதி வீட்டுக்கு போடா பரதேசி. கோபம் வருது, பாத்துல விடுங்க. ரோசம் மயிறு விடுது. நான் மேடையில் வந்து கெட்ட வார்த்தை பேசி எனக்கு பழக்கம் இல்லை, பேச வச்சிடாத. நாட்டில் 1000 அல்லல்கள், 1000 துன்பங்கள், 1000 துயரங்கள். இதே பக்கத்தில் மண்ணச்சண்டூரில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட மருத்துவமனையில் உட்கார்ந்துக்கிட்டு கிட்னியை திருடுறான் பரதேசி. கேட்டால் கிட்னியை திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கிற. கிட்னியை திருடிய மருத்துவமனை மேலே நடவடிக்கை இல்லை. அதெல்லாம் பார்த்து ரோசம் வராது, கோபம் வராது, வரைஞ்சு கட்டிட்டு வந்துட்டாரு. குடிச்சா போய் வீட்டில் படுங்கடா, ரோட்டில் படி செத்து போயிடாதீங்க பரதேஷ் நாய். எதுக்கு திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்ட போடணும்? ஒரு காரணம் சொல்லுங்க. திமுக அந்த மக்களுக்கு இதை பண்ண, அதிமுக அந்த மக்களுக்கு இதை பண்ணான்ட்டு தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக சீரழிச்சு முடிச்சுட்டான் திமுகவும் அதிமுகவும். அதிமுக இன்னைக்கு யோசிக்க வேஷம் போடுறேன். திமுக சரியில்லை, ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தீர்வா? எடப்பாடி பழனிசாமி மாற்றா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே 13 தமிழர்கள் துள்ள துடிக்க தூத்துக்குடியிலே சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செய்தார்கள். கதிராமங்கலத்தில் விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டது, விவசாயிகள் போராடினார்கள். நெடுவாசலை விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டது, விவசாயிகள் போராடினார்கள். அந்த ஆட்சியின் துன்பம் துயரம். திமுக ஆட்சியின் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, நிர்வாக சீர்கேடு, முறைகேடு. அதிமுக ஆட்சியின் எல்லா கர்மாந்திரமும். இந்த திமுக அதிமுகங்கிற 2 பேரும் சனியன்களை முற்றமுடிதாக தமிழ் மக்கள் தங்கள் மனங்கள்லேருந்து அப்புறப்படுத்தணும். எதற்காக ரெட்டலைக்கு ஓட்டு போடணும்? எதுக்காக உதயசூனுக்கு ஓட்டு போடணும்? இதுவரை திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் பெற்றதென்ன? என்ன பெற்றீங்க? என் அன்பு சொந்தங்களே, உலகம் முழுக்க ஏற்பட்ட மாற்றங்கள், விஞ்ஞானம், தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டது 60 ஆண்டு காலத்துக்குள்ளதான். நாம் பார்த்து வியக்கிற சிங்கப்பூர் நாடு 40 ஆண்டு காலத்தில் வளர்ந்து முன்னேறியது. நாம் பார்த்து வியக்கிற ஜப்பான் 40 ஆண்டு காலத்துக்குள்ள முன்னேறியது. எந்தவித வளங்களும் இல்லாத, எந்தவித வாய்ப்புகளும் இல்லாத நாடுகள் முன்னேறி இருக்கிறது. ஆனால் எல்லா வாய்ப்புகளும், எல்லா வசதிகளும், எல்லா வளங்களும் நிரம்ப பெற்ற தமிழர்களின் வரலாற்று தாய்நிலமான தமிழ்நாடு வீழ்ந்து போய் நிற்கிறது. சொந்த நிலத்திலே தமிழர்கள் பொருளியல் அடிமைகளாக மாறி போனார்கள். நீ தமிழ்நாட்டில் வாழ்வ, ஆனா தமிழ்நாட்டில் நீ கையேந்துவ. முதலாளி யாரு இருப்பான்? மாறுவாடி இருப்பான், மலையாளி இருப்பான், வடநாட்டுக்காரன் இருப்பான். சொந்த நிலத்திலே வாழ முடியாம கையேந்து நிற்ப. துபாய்க்கு போவ, ஒட்டகம் மேப்ப, கழிவறை கழுவ, சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு போவ, வாகனம் ஓட்டுவ. சொந்த ஊர்ல பிறந்து சொந்த ஊர்ல வளர்ந்து விவசாயம் செஞ்சு பொருளிட்ட முடியாது. சொந்த ஊர்ல பிழைப்பை நடத்தி ஒன்னால வீடு கட்ட முடியாது, திருமணம் செய்ய முடியாது. நமது வாழ்க்கை தரத்தை முற்றுமுழுதாக அழித்து விட்டது 2 பேரும் திராவிட கட்சிகள். எதுக்காக ரெட்டலைக்கு ஓட்டு? எதுக்காக உதயசூனுக்கு ஓட்டு? 50 வயசுல கடந்திருக்கும், 18 வயசுல வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடங்கியிருப்ப. ஆனா வாழ்க்கையில வறுமை, ஏழ்மை, கடன் தொல்லை, பொருளாதார நெருக்கடியில் சிக்குண்டு பொருளாதாரத்தில் மீண்டு வர்றதுக்கு நீ போராட்டம் நடத்தியே 50 வயதை கடந்திருக்கும். இன்னைக்கும் கையேந்துவ. மாசம் பிறந்தா எப்படா வீட்டு வாடகை கட்ட போறோம்? மாசம் பிறந்தா எப்படா பிள்ளைகளோட படிப்பு செலவு பார்க்க போறோம்? எப்படா அப்பாவுக்கு வந்து மருத்துவ செலவு கட்ட போறோம்? திணறி நிற்ப. 1000 ரூபாய் காசுக்கு அல்லாடுவ, 100 ரூபாய் காசு கையேந்துவ. உணவகத்துக்கு போவ, சாப்பாடு பிடிச்ச சாப்பாட சாப்பிடாம வயத்தை கட்டி சாப்பிட்டு வருவேன். துணி கடைக்கு போறப்ப விலையை பார்த்துட்டு துணி எடுப்ப. பிடிச்ச உணவை சாப்பிட முடியாது, விரும்பின உடைய உடுத்த முடியாது. அப்படி வாயை கட்டி வயத்தை கட்டி வறுமையோடு ஏழ்மையோடு போராடி கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை ஆளக்கூடியவன் பல்லாயிரம் கோடிகளை பல தலைமுறைக்கு பதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு வேஷம் போட்டு நிற்கிறான். இந்த திமுக அதிமுகவை ஒழித்து கட்டாது தமிழர்களுக்கு நல வாழ்வு இல்லை, விடுதலை இல்லை, எதுவும் இல்லை. உனக்கு கோபம் வரணும். திமுக சாதாரண துரோகி இல்லை, வரலாற்று துரோகி. 2009ஆம் ஆண்டு கொத்து கொத்தாக நாம் இனமக்கள் கொண்டொழிக்கப்பட்ட வேளையில்
உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கொந்தளித்தார்கள். ஐயோ, என் இனம் கொலை செய்யப்படுகிறது என்று. தமிழ்நாட்டில் சலனம் இல்லாம, போராட்டம் இல்லாம அமைதியாக இருந்தது. அந்த சமயத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்வை தட்டி எழுப்பதற்காக கொளத்தூர் முத்துக்குமார் தீக்குளித்து இறந்து போனான். அவனை தொடர்ந்து உலகம் முழுக்க லண்டன்லே முருகதாசன், கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், மலேசியா ஆனந்த், கடலூர் செபஸ்டின், உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்டார்கள். எங்கள் இனம் சாகுவதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அன்றைக்கு இனப்படுகொலை குறித்தான செய்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே பரவிடாது அதை மூடி மறைத்தது இதே கருணாநிதி. வழக்கறிஞர் பெருமக்கள் இன உணர்வோடு போராட்டம் நடத்துகிறார்கள் என்பதற்காக சென்னை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே காவல்துறை ஏவி விட்டு வழக்கறிஞர்களை அடித்து உதைத்து, மண்டையை உடைத்து, நீதிபதியை அடித்து உதைத்து அன்னைக்கு படுபாதகத்தை செஞ்ச அரசு இந்த கேடுகட்ட திமுக அரசு. கருணாநிதி செத்துக்கலாம்டா. கருணாநிதி செத்து பிணமாகி மண்ணோடு மண்ணாக மட்கி எலும்பு கூடாக மாறி போயிருக்கலாம். கருணாநிதி எங்கள் கொண்டுக்கிற கோபம் தூளி கூட குறையாதுரா. வரலாற்று துரோகத்தை செஞ்சது இந்த திமுக, கருணாநிதி குடும்பம். எதுக்கு திரும்ப அதிகாரம்? தமிழ்நாடு நான் அப்பம் சொத்தாடா, அப்பம் சொத்தா. எங்கள் பாட்டங்கள் ராஜாத சோழன், ராஜேந்திர சோழன் கூட இவ்வளவு ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆளடா. கருணாநிதி ஆளுவாரு, ஸ்டாலின் ஆளுவாரு, உதயநிதி ஆளுவாரு, நாளைக்கு இன்பநிதி ஆளுவாரு, அப்புறம் அவர் பிள்ளை ஆளுவாரு. தமிழ்நாட்டை பட்டாபட்டு கொடுத்துருக்கா. எதுக்கு? ஒவ்வொரு மாவட்டத்தையும் குறுநில மன்னர் போல இங்க நேரு, அங்க ஏவாவேடு, அங்க துரைமுருகன், அங்க KKK பண்ணையாறு போல குறுநில மன்னர்கள் போல உட்கார்ந்துக்கிட்டு கொள்ளையடிக்கிறது நமக்காசிரானா? நான் பிசினஸ் மேன், 100 விழுக்காடு நான் லாபத்தான் பார்ப்பேன்னு. நீ தொழில லாபம் பாரு, அடுத்தவன் சிறுநீரகத்தை திருடி அதில் லாபம் பார்க்காத. அந்த கேடு கட்ட ஈனச்செயலை பண்ணாது. எங்க வறுமைங்க, ஏழ்மைங்க, வறுமை எளிமையில் இருக்கான். அவன் வறுமையை போக்க, ஏழ்மையை போக்க நல்ல தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம், இல்லை அவனுக்கு உதவி பண்ணலாம். அதை செய்யாம அவனை பிடிச்சிட்டு போய் உன் சிறுநீரகத்தை கொடுத்தா நாங்கள் லட்சக்கணக்காக காசரம் சொல்லி கமிஷன் பேசி மக்கள் சிறுநீரகத்தை திருடுறாங்க ஒரு அரசு. இந்த மண்ணச்சநல்லூர் கதிரவன் மருத்துவமனையில் சிறுநீரக திருட்டு நடக்குதுன்னா மருத்துவமனை சீல் வச்சு பூட்டிருக்கணுமா வேண்டாமா? என்ன அரசு உத்தரவிடுது? மருத்துவமனையை பூட்ட வேண்டாம், இந்த சிறுநீரக அறுவை சிகிச்சையை மட்டும் நீங்க பண்ணாதீங்க, மற்றபடி எல்லாம் பண்ணிக்கீங்க. நாளைக்கு கண்ணை திருநான்னா அப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நாம் கண் முன்னே கொடும் கொடும் சகித்து கொள்ள முடியாத பேர்வழிகள், ஊழல் பேர்வழிகள், ஊழல் பெருச்சாளிகள், மக்கள் உயிரை பற்றி, மக்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத கொடுங்கோளர்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆதரியுங்கள். எங்களை பாருங்க, எங்க தோட்டத்தை பாருங்க, எங்களை பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்க. திமுக அதிமுக மேடையில் கரவெட்டியை கட்டிக்கிட்டு, மடன்னு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு, சட்டப்பையில் ஸ்டாலின் படத்தை வச்சுக்கிட்டு, இல்லை அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி படத்தை வச்சுக்கிட்டு, பெரிய வாகனத்தில் வந்துக்கிட்டு, அளப்பறை கூட்டிக்கிட்டு அவன் தான் அரசியல்வாதி நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் அவன் வாழ்க்கைக்கான அரசியல் பண்ணுறேன், திருடுறதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு அரசியல் பண்ணுறேன். நாங்கள் இந்த மண்ணு மக்கள் வாழ்வதற்கு அரசியல் பண்ணுறோம். எங்களை பாருங்க, கண்கள் நிறைய ஏக்கம், வார்த்தைகள் நிறைய கோபம், நெஞ்ச முழுக்க காயம். எங்களை பார்த்தா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் பேரன் போல ஒரு பிள்ளை இருப்பேன், உங்கள் மகன் போல ஒரு பிள்ளை இருப்பேன். எங்களை மாதிரி நாங்களும் சாதாரண குடும்பத்தில் வந்த பிள்ளைகள் தான், ரொம்ப எளிய பின்பலம் தான், கடன் வாங்கி தான் படித்தோம், அரசு பிறந்து தான் இன்றைக்கும் போகிறோம், இன்றைக்கும் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்கிறோம். ஏன் இந்த வேலை செய்ய வந்தோம்? எங்கள் கண்முனை இனம் அழிக்கப்பட்டுச்சு, எங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டுச்சு, என் இன மக்கள் துன்ப துரத்தில் ஆட்படுறாங்க. அதை கண்டு எந்த அரசியலை கொண்டு, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு என் இன மக்களை ஏமாற்றி வீழ்த்திருக்கிறார்களோ அதே ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்து என் இன மக்களை வாழ வைப்பதுதான் ஒரே தீர்வு என்று உணர்ந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்தோம்.
நான் இந்த கட்சிக்கு வர்றப்ப எனக்கு 19 வயசு. நான் வந்து புதுக்கோட்டையில் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு மேடை பேச்சுலாம் வராது. நான் பள்ளிக்கூடத்தில் ஒரு நாளும் மேடையில் பேசினது கிடையாது. 1ஆவது தொடங்கி 12ஆவது வரைக்கும் மேடையில் நாற்காலி எடுத்து போட கூட ஏறினதில்லை. நான் வீட்டுக்கு வந்தவங்ககிட்டே யாரையும் பேச மாட்டேன். நான் வந்து புதுக்கோட்டையில் பாலிடெக்னிக் கல்லூரி படிச்சுட்டு இருக்கேன். 2009 என் இனம் கொண்டடிக்கப்படுற வேலை தெரியுது. அதை பார்த்து இனம் புரியாத கோபம் வருது. என்ன படம் தவிக்கிறப்ப இதே கோபத்தோடு எங்களுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் நின்னார். எங்கள் அண்ணனோட போய் நின்னோம். என்னை போல தான் எல்லாரும் 2009க்கு முன்பாக ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். அவங்க பாட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை பார்த்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இனம் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு இனத்தின் வழி தாழாது சினத்தோடு எங்கள் அண்ணன் கரத்தை கைப்பற்றவங்க எல்லாரும். இதே கொடுத்த என் நண்பன் இருக்கான், வில்லியம் இருக்கான். நானும் அவனும் பொறியியல் கல்லூரியில் ஒன்றா தான் படித்தோம். நான் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். நான் ஏன் இங்கே வந்து நிறுத்தப்பட்டிருக்கேன். எங்கள் அண்ணன் சரவணன் இருக்கார். அவர் பொறியியல் படிச்சிருக்காரு. படித்த படிப்புக்கு அவர் வேலை பார்த்துருந்தாருன்னா லட்சமாக சம்பளம் பெற்றிருக்க முடியும். தம்பி மதன் இருக்கார். திறம்பட சட்டம் படித்தவர். வழக்கறிஞர் தொழிலில் பார்த்தாருன்னா அவரும் லட்சமாக ஆயிரமா நல்ல ஊதியத்தை பெற முடியும். ஏன் எல்லாரும் விட்டு இந்த வேலையை செய்கிறோம்? என் இனம் மக்கள் வாழ்வதற்கு மீள்வதற்கு கடைசி வாய்ப்பு தான். பெருந்தலைவர் காமராசர் 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தார். பொன்னான காலம் காமராசர் ஆட்சி காலம் எல்லாரும் தெரியும். அவர் ஆட்சி காலத்தில் தான் வந்து விவசாயத்துறையில் ஒரு மறுமலர்ச்சி, கல்வியில் புரட்சி, உட்கட்டமைப்பு உருவாக்கம் எல்லாமே காமராசர் ஆட்சி தான். அந்த காமராசர் ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் வர்ணிச்சார். காலத்தின் கடைசி கருணை, காலத்தின் கடைசி கருணை காமராசர். என்ன சொல்றாரு? காலம் ஒரு முறை கடைசியாக கருணையுற்றிருக்கிறது. இருக பற்றி கொள்ளுங்கள், காமராசரை பிடித்துக் கொள்ளுங்கள், தோற்கடித்து விடாதுகள். அன்றைக்கு கண்ணதாசன் சொன்னார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதியாக கூலியாக தென்னாப்பிரிக்காவின் வைரச் சுரங்கங்களில், மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களில், இலங்கையின் தேயிலை தோட்டங்களில், மொரிஷியஸின் கரும்பு தோட்டங்களில் உலகம் முழுக்க அகதியாக நிற்கிற தமிழன், கூலியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. மீன் பிடிக்க போகிற போது ராமேஸ்வரம் மீனவன் கொலை செய்யப்படுறான், நாகப்பட்டினம் மீனவன் கொலை செய்யப்படுறான். கேட்க நாதி இல்லை, பேச ஆள் இல்லை. ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவெட்ட போறான். கூலிக்கு மரவெட்ட போன அப்பாவி கூலி தொழிலாளர்களை செம்மரக்கட்டையை கடத்த வந்த கடத்தக்காரன் பழி சுமத்தி காக்கை குருவி சுடுவது போல ஒரே நாளில் சுட்டுக் கொள்றான் 20 பேரை. கேட்க நாளில் தாதி இல்லை, பேச ஆள் இல்லை. தூத்துக்குடியில உன் சொந்த நிலத்திலே காக்கை குருவியை போல சுட்டு 13 பேர் கொலை செய்யப்படுறான். கேட்க நாதி இல்லை, பேச ஆள் இல்லை. இந்த அதிகாரங்கள் நமக்காக பேசல. அப்ப பேசக்கூடிய அதிகாரத்தை உருவாக்கணும். சட்டமன்றத்தில் தமிழனுக்காக ஒழிக்காத குரலை ஒழிக்க வைக்கணும். அதுக்கு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம். இல்லைங்க, நான் திமுகவுக்கும் போட மாட்டேன், அதிமுகவுக்கும் போட மாட்டேன், விஜய்க்கு போடலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு? கியூட்டா சிரிக்கிறாரு, நல்ல டான்ஸா இருந்தார். திமுக அதிமுக எல்லாம் ஒருவித கொடுமைன்னா இது இன்னொரு கொடுமை. திமுக வர்றப்ப அண்ணா காலத்தில் கொள்கை கோட்பாடு பேசினான். பொதுக்கூட்டங்களில் வந்து தமிழர் இலக்கியங்களை காப்பியங்களை பேசினான். மாலை நேர கல்லூரி போல பொதுக்கூட்டங்களில் அண்ணா காலத்தில் திமுக நடந்துச்சு. வர்றப்ப திமுக நல்லா வந்தான். அப்புறம் சீரழிஞ்சு கெட்டு நாசமாக போய் நீ மக்கள் வாழ்க்கையும் கெடுத்துட்டான். அதே போல் அதிமுக தொடக்கத்தில் அண்ணாயிசம் என் கோட்பாடுன்னார். ஆனால் அதுக்கு பிறகு அதை கைவிட்டுட்டு அவரும் சீரழிஞ்சு போயிட்டார். யார்? எம்ஜிஆர், அதிமுக. இப்படி திமுக அதிமுக வர்றப்ப கொஞ்சம் ஒழுங்காக இருந்தான், வந்து சீரழிஞ்சு போனான். ஆனால் இங்கே சீரழிஞ்சு போய் கெட்டு நாசமாக போய் ஒருத்தன் வர்றேன். அவெல்லாம் வந்து கொண்டாண்டா மக்களை, நீ வர்றப்ப கொண்டு வர்ற. கரூரில் 41 பேர் செத்து போனாங்க. யாங்க செத்து போனா? ஏன் செத்து போனா? மக்களை மலினமாக மதிப்பிட்ட. 8 மணிக்கு படப்பிடிப்பு நாமக்கல்ல. விஜய் எத்தனை மணிக்கு அங்கே இருப்பார்? 7:45 ஒப்பனை போட்டுக்கிட்டு அலங்காரம் போட்டு உட்காந்துருப்பார். கரூரில் 12 மணிக்கு படப்பிடிப்பு. எத்தனை மணிக்கு விஜய் இருப்பார்? 11:30 மணிக்கு ஒப்பனை போட்டுக்கிட்டு அலங்காரம் போட்டுக்கிட்டு காட்சிக்கு தர உட்காந்துருப்பார்.
அப்ப படப்பிடிப்புனா ஒரு நிமிடம் கூட தாமதிக்காது முன்கூட்டியே போகிற விஜய் எதற்காக காலதாமதமாக போனாரு? ஏன்னா சனிக்கிழமை வேலை கரூர்ல எல்லாரும் வார சம்பளம் வாங்கிட்டு சாயங்காலமா தான் வருவான். அப்ப சாயங்காலம் போனோம்னா கூட்டம் அதிகமா வரும், கூன்னு வரும். இந்த கூட்டத்தை காட்டி நமக்கு எவ்வளவு மாசு இருக்குன்னு உலகத்தை சொல்லிடலாம். அப்ப திட்டமிட்டு காலதாமதம் செய்தார் விஜய். சரி, சாயங்காலம் வர போறேன்னா காலையில இருந்த கால் எடுக்க நிக்கிறானே, சோறு இல்லாம தண்ணி இல்லாம கழிப்பறை வசதி இல்லாம ஒதுங்க இடம் இல்லாம நிக்கிறானே, அவனை பத்தி எந்த மயிறு கவலையும் இல்லை. அவர் ரொம்ப அலட்சியம் வர்றாரு. ராத்திரி அந்த இடிபாட்டுக்குள்ள சிக்கி, நெரிசலுக்குள்ள சிக்கி 41 பேர் செத்து போனான். பீஸ்ட் திரைப்படத்தில் ஒரு காட்சி, ஒரு குழந்தை இறந்து போகுது. இறந்து போறதுக்கு தான் காரணம்னு விஜய் நினைச்சு தூக்கம் வர மாட்டேங்குது விஜய்க்கு. படத்துல மன உளைச்சல் ஆகிறாரு படத்துல. ஆனா நிஜத்துல 8 குழந்தை இறந்து போச்சு. 8 குழந்தை. எப்படி தெரியுமா? ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா நிற்கிறாங்க கூட்டத்தில். இதே போல ஒரு மரம் விஜயை பார்க்குற அந்த அவசரத்தில், அந்த உணர்ச்சி வேகத்தில் ஒருத்தன் மரமலை ஏறிடுறான். அதே போல பல பேர் ஏறிட்டான். அந்த மரக்களை எடை தாங்காம முறிஞ்சு விடுது. அப்படி விழுறப்ப கை குழந்தை நாள்ல ஒரு தாய் அவன் மேல விடுறான். அந்த குழந்தையோட வயிறு கிழிஞ்சு குடல் வெள்ள அந்த குழந்தை செத்து போச்சு. 27ஆம் தேதி மரணம். 40 பேர் இறந்து போயிட்டாங்க. நான் தனிப்பட்ட முறை நான் கூட்டத்தில் இருந்தேன், வேதாரண்யம் பக்கம். கூட்டம் முடிஞ்சு அடுத்த நாள் எனக்கு கோயம்புத்தூர்ல கூட்டம். நான் பேருந்து முன்பதிவு பண்ணியிருந்ததால நான் கோயம்புத்தூர் போகலாம், கரூரில் இறங்கிடலேன் அப்படின்ட்டு விடிய காலம் 2 மணி 3 மணிக்கு அங்கே கரூர் போயிட்டேன். அங்கே நம்ம ஒரு நாம் தமிழர் கட்சி உறவுகள் இருந்தாங்க. அங்கே போய் ஒரு 4 மணி இருக்கும், 4-4:30 மணி இருக்கும். அந்த பிணவரைக்கு வாசலில் வரிசையாக உடம்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம அண்ணன் ஒருத்தர் மாலை போடுறாரு ஒரு உடம்புக்கு. நீ போட்டு தம்பி, அடுத்த மாலையும் கையில் கொடுக்குறாரு. மாலையை எடுத்துகிட்டு போடலான்னு போகிறேன். கிட்ட போகிறப்ப எனக்கு என்ன உடம்புன்னு அனுமானிக்க முடியல. கிட்ட போகிறப்ப இன்னும் சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அது குழந்தைன்னு தெரியுது. குழந்தை அப்படின்னு தெரியுது. குழந்தைக்கு போய் நான் என்ன மாலை போடுவேன் அப்படின்னு கிட்ட போகிறப்ப ஒரு கட்டத்தில் அழுக தாங்க முடியாமல் நான் அழுக மாலை போட முடியாமல் மாலையை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். பச்சிளம் பிள்ளை 8 பிள்ளை இறந்து போச்சு. ஒரு தாய், கண் பார்வையற்ற தாய், கண் பார்வை போயிடுச்சு அந்த தாய்க்கு. அந்த தாயோட மகன் என்ன சொல்கிறான், நான் படித்து வேலைக்கு போய் உன் கண் பார்வையை மீட்டு கொண்டு வந்துருவேங்கிறேன். அந்த தாய் செத்து போயிட்டாங்க. அந்த தாயோட மகன் செத்து போயிட்டான். அந்த தாய் அழுகிறான், உன்னை பார்க்கலாம்னு நினச்சேன் மகனே, உன்னை பார்க்க முடியாமே சாக போகிறனே, என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு. அந்த தாய்க்கு இனிமேல் என்னங்க இருக்குது? அதே போல் பேச திறனற்ற ஒரு தாய், மாற்றுத்திறனாளி தாய், தன் மகனை இழந்துட்டு எல்லாரும் ஒப்பாரி வைப்பாங்க, ஓலமிடுவாங்க. வாயை திறந்து அழ முடியலைங்க அந்த தாயால். அந்த காட்சி எவ்வளோ கொடூரமானது. இதெல்லாம் நீங்கள் விஜய் திட்டமிட்டு கொலை பண்ணார் நான் சொல்ல வரல. அவரோட அலட்சிய போக்கால் நிகழ்ந்துருச்சு. நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன்னை பார்க்க 41 பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த மரணத்துக்கு தார்மீக பொறுப்பேறு. என்னால் நிகழ்ந்துருச்சு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன். அப்படி சொல்றதால உன்னை தூக்கி உள்ள போட போறதில்லை, உன் மேலே வழக்கு பாயப்படுறதில்லை. அதை சொல்லி அந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கரூரில் போய் பார்த்துக்கணும். ஆனால் 24 நாளுங்க வீட்டை விட்டு வரலங்க. விஜயை பார்க்க வந்தவன்லாம் பிணமாயி பிணவரைக்கு போயிட்டான். ஆனால் விஜய் எந்த கவலை மயில் இல்லாமல் போயிட்டார் சென்னைக்கு. மக்கள் செத்து போன போது, செத்து பிணமாக விழுந்த போது களத்தை விட்டு ஓடி போன ஓடுகாலி மாதிரி. ஆனால் அவர் பேசுறாரு, நான் களத்தை உள்ளவனுக்கு தான் பதில் சொல்லுவேன். நீ எங்க களத்தை இருக்க? எந்த களத்தை இருக்க? நீ என்ன தகுதி இருக்கு உனக்கு? என்ன தகுதி இருக்கு? அவரை நம்பி போறாங்க. அவரை நம்பி ஒரு தங்கச்சி பேசுது பார்க்குறோம். என் வீட்டில் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் சோத்தில் விஷம் வச்சிருவேன். அடடா, எப்படிப்பட்ட தமிழ்நாடு, எப்படிப்பட்ட முற்போக்கு இளைஞர் கூட்டம். இந்த நாட்டின் விடுதலைக்காக தூக்கிலே தொங்கினானே பகத்சிங், அவன் தூக்கிலே தொங்கிய போது இதே வயது தான், இதே 23-24 வயது தான் பகத்சிங்க்கு. இந்த நாட்டின் விடுதலைக்காக அவன் தூக்கில தொங்கினான். அவன் நினைச்சா அவன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு
வெளில வந்திருக்கலாம். நான் செத்து போகிறேன், நான் செத்த பிறகு இந்த நாட்டின் தாய்மார்களோட வயிற்றில் 1000 பகத்சிங்கள் பிறப்பெடுப்பார்கள். அவன் கடிதம் எழுதுறான் வெள்ளைக்கார அதிகாரிக்கு. வெள்ளைக்கார அதிகாரி மன்னிப்பு தான் கேட்டிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு கடிதத்தை பிரித்து பார்க்குறாரு. நான் போர் தொடுத்திருக்கேன், வெள்ளைக்காரனுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கேன். போர் புரிஞ்ச என்ன நீ தூக்கில் போடக்கூடாது, பீரங்கியை வைத்து பிளந்து என்னை கொல்லணுங்கிறான். யாரு? பகத்சிங். அவன் சொன்னப்ப இதே 24 வயசு தான். இதே கீழப்படூரில் பிறந்த கீழப்படூர் சின்னசாமி இந்தியை திணித்து தமிழ்நாட்டை இன்னொரு இந்தி மாநிலமாக ஆக்க முற்பட்ட போது அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ் வாழ்க என்ற முழக்கமிட்டு திருச்சி தொடர்பு நிலையத்தில் செத்து போனானே கீழப்படூர் சின்னசாமி, அவன் செத்த போதும் இதே வயதுதான், 23-24 வயசு தான். அந்த வயதில் போய் விஜயை பார்க்கணும். கமலஹாசனுக்கு ஓட்டு போட்ட என்னாச்சு? கமலஹாசன் எங்கே போனார்? நீ செத்து விடுகிற போதே வராத ஒருவன் ஆச்சரியத்துக்கு வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்துக்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் கடைசி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம். நாம் தமிழர் கட்சி 4 பொதுத் தேர்தலில் போட்டி போட்டிருக்கு. நாங்கள் வெற்றி பெறலை. ஆனால் 1.1 8 விழுக்காடு வாக்கை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். அதே போல தமிழ்நாட்டுக்கான உரிமை மீட்பு களங்களில், போராட்ட களங்களில் சமரசலாம் நின்றுருக்கோம். நாங்கள் கொண்டுக்கிற 8 விழுக்காடு வாக்கு, இந்த 8 விழுக்காடு வாக்கை வைத்துக்கொண்டு நாங்கள் கூட்டணிக்கு வரணும்னு பேரம் பேச தொடங்கினா குறைந்தது 2000 கோடி கொடுப்பான். 2000 கோடி மிக குறைந்தது. ஆனால் அந்த பேரங்களுக்கு அந்த காசுக்கு விலை போகாது, சமரசம் செய்து கொள்ளாது. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்து நிற்கிறோம். அதை உணர்ந்து தெளிந்து ஒரு மாற்றத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பை தாருங்கள். இந்த தொகுதியின் வேட்பாளராக பெருமதிப்புக்குரிய தம்பி மதன் அவர்கள் போட்டி போடுறாங்க. தம்பி மதன் அவர்கள் படித்தவர், மக்கள் துன்பத்தை துரைத்தை அறிந்தவர், இந்த மண்ணையும் மக்களை மீட்டெடுக்க வேண்டும்ங்கிற கனவும் வேட்கையும் கொண்டவர். சட்டமன்றத்திலே தமிழருக்கான குரலாய் ஒலிக்க இந்த சட்டமன்ற தொகுதியோட குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த தொகுதி ஒரு முன்னுதாரணமான தொகுதியாக மாறுவதற்கு உங்கள் வாக்களை தம்பி மதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே தாருங்கள். யார் வேண்டுமானாலும் தோற்கலாம், விவசாயி ஒருபோதும் தோற்றிருக்க கூடாது. மந்தினி ஞானத்து வாழ்வோர் கொள்ளலாம், உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போல என்று விவசாயியை சங்க இலக்கியங்கள் போற்றுகிறது, கொண்டாடுகிறது. அந்த விவசாயியை போற்றி கொண்டாட தொலை கடைசி வாய்ப்பு விவசாய சின்னம். தேர்தல் வரும் இன்னும் 3 மாத காலத்தில். வீதி வீதியாக வருவாங்க ஆட்கள், திமுக காரங்க அதிமுக காரங்க எல்லாரும் வருவாங்க. எங்கள் பேச்சை கேட்டது போல அவங்க பேச்சை கேளுங்க, அலசி ஆராயுங்க, விவாதிங்க, விமர்சனம் பண்ணுங்க, பகுப்பாய்வு பண்ணுங்க, கேள்விகள் எழுப்புங்க. உங்கள் மனசாட்சியின் படி உண்மைக்கு நேர்மைக்குமாக யாருக்கு வாக்கு செலுத்த முடிவு பண்ணுங்க. நீங்க அப்படி செய்தால் கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயிக்கு தான் ஓட்டு போடணும். எல்லாம் மாறணும் என்றால் வாய்ப்பு ஒண்ணுதான், நாம் தமிழர் கட்சி தான். அறிஞர்கள் சொல்றாங்க, இருளை வச்சு போக்க முடியாது, இருளை போக்குவதற்கு ஒளிதான் தேவைன்னு. திமுக இருளை போக்குவதற்கு அதிமுக இருளை தேர்ந்தெடுக்க முடியாது. நாம் தமிழர் கட்சிங்கிற ஒளியை தேர்ந்தெடுங்கள். கடைசி வாய்ப்பாக உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம், உங்களை நம்பி நிற்கிறோம், இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்து நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்கு தாருங்கள். தம்பி மதன் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள். இந்த மண்ணும் மக்களும் வளம் பெறுவார்கள், நலம் பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.